டாக்டர் என் குழந்தை வந்து பார்த்தோன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க டாக்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் கிளினிக் வரவங்க சொல்றீங்க. ஆனா அந்த கவலையே வேண்டாம். நான் சொல்ல போற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைகளும் பார்த்தோன்னா தண்ணி குடிப்பாங்க அண்ட் டீஹைட்ரேஷன் வராம இந்த சம்மர்ல தடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதலாவது என்னன்னா ஃபிளேவர்ட் வாட்டர் கொடுத்து பாருங்க. ஃபிளேவர்ட் வாட்டர்னா இப்போ ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்குன்னா அவங்களுக்கு லெமன் ஜூஸ் மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை வாட்டர் மெலான் ஜூஸ் கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க. சில குழந்தைகள் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரின்னா அந்த மாதிரி ஃபிளேவர்ட் வாட்டராக கொடுத்து பாருங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா நீங்க நிறைய என்ன பண்ணீங்க ஒரு பாட்டிலா ஃபுல்லா போட்டு கொடுத்துறீங்க. அப்படி கொடுத்தா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னது ஒரு 30 ml 40 mlனா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது என்னன்னா அவங்க குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். மூன்றாவதா என்னன்னா நிறைய பேர் வந்து ஸ்பூன்ல கொடுப்பீங்க, டம்ளர்ல கொடுப்பீங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டில், பிடிச்ச ஸ்ட்ரா, இப்ப டம்ளர்லயே வந்து ஸ்ட்ரா வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ டிஃப்ரெண்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறது வழிவகை செய்யும். அது மட்டும் நாங்க பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் இருக்க பாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் ஈஸியா குடிப்பாங்க. நான்காவதா வந்து நீர்ச்சத்து இருக்கிற பழங்களை கொடுத்து பாருங்க. இப்ப வாட்டர் மெலானா இருக்கணும், குக்கும்பர் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மஸ்க் மெலான், இதெல்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து அவங்களுக்கு மேஷ் பண்ணி கொடுக்கறதாலையோ இல்ல ஜூஸ் போட்டு கொடுக்கறதாலையோ இல்ல அப்படி பழங்களா சாப்பிட்றதாலையோ வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து போதுமானது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து அளவை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு விதமான டிப்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி.